லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது துலா லக்னமாக வந்து துலா லக்னத்திற்கு 3 6 குரு வந்து 1 8 சுக்கிரன் வருவாருங்க. ஆக மொத்தத்தில் 6 8 2 ஆதிபத்தியத்துக்கும் சுபகிரகங்கள் வந்து விடுவார்கள். துலா லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் என்று சொல்லக்கூடிய 3 6 குரு, லக்னாதிபதியாகி அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ரொம்ப ரொம்ப சிக்கலாக வந்துவிடும். இப்படி சிக்கலாக வரும்போது 3 6 வந்து சுத்தமாக கெட்டவர் குருன்னு சொல்லிட்டோம். ஆனால் லக்னாதிபதியாச்சு சுக்கிரன் அவர் அஷ்டமாதிபதியாக வந்துடுறாருங்க. 1 8 வந்துடுறாருங்க. அவர் 8ஆம் வீட்டிற்கு மறைந்து லக்னத்தை பார்க்க, இதுதான் முதல்ல நல்ல யோகா அமைப்பு. இப்போ சுக்கிரன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. அவர் எந்த வகையிலும் 8ஆம் வீட்டை பார்க்காமல் லக்னத்தை தொடர்பு கொள்கிற மாதிரி அமைந்து விட்டால் அந்த லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறார். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க வாங்கணும். 1 5 9 எந்த வகையிலும் அவங்களுடைய நல்ல ஆதிபத்தியத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதா இது ஒரு முக்கியமான விஷயம். 1 8 வந்துட்டாரேங்க அப்படின்னா 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. அதை 8ஆம் வீட்டை வளர்ப்பார். அதனால அவர் வந்து வேறு இடங்களில் இருந்து அவர் லக்னத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி இருந்துட்டா நல்ல யோக அமைப்புங்க. அடுத்தபடியாக அப்படி இல்லாட்டினாலும் பரவாயில்லைங்க, அவர் லக்னாதிபதி 9 போய் மிதுனத்தில் இருந்துடலாங்க. ரொம்ப நல்ல அமைப்புங்க. லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது எவ்வளோ பெரிய யோகம். நான் அடிக்கடி வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருப்பதில்லை, இந்த துலாலம் லக்னத்திற்கு அவர் மிதுனத்தில் இருப்பது நல்ல யோக அமைப்பு. அடுத்தபடியாக குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் 3 6 வருவாருங்க. 3 6 வந்து அவர் 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளலாம், தப்பு கிடையாது. 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். அதுலேயும் இந்த குரு எங்கெங்கே பார்க்குறாரோ அவ்வளோ இடத்தையும் கெடுப்பாருங்க. இந்த துலா லக்னத்துக்கு சுத்தமாக்காது. அப்படி இருக்க ஒருத்தர் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாரு, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அடைச்சிட்டாங்கங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன், லக்னத்தில் 1 3 பரிவர்த்தனை அடைஞ்சால் கூட பரவாயில்ல, 6 8 பரிவர்த்தனை அடைஞ்சால் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். 6 குரு 8லும் 8 சுக்கிரன் 6லும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த 8ல் இருக்கும் குருவோட சனி இணைந்திருக்கிறாருங்க. யோகாதிபதிங்க. இந்த லக்னத்திற்கு நல்ல யோகாதிபதி 4 5 சனி. அவர் போய் குருவோட சேர்ந்து ரிஷபத்தில் இணைஞ்சிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த குரு திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்போ அவர் கேட்குறாரு. குரு திசையை பார்த்த மட்டும் ஒரு வகையில் அந்த குரு 3 6 2 தொடர்பு கொள்ளலை, பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு, ஆனால் தொடர்பு கொள்ளலை. அதே சமயம் இந்த லக்னாதிபதியான சுக்கிரன் 1 8 வந்து 6ல் மறைந்து லக்னத்தை தொடர்பு கொள்ளவில்லை, 8ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் இந்த இடத்துல 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். எப்படி என்றால் பரிவர்த்தனை முறையில். அதே சமயம் குருவும் பரிவர்த்தனைங்கிற முறையில் இருந்தாலும் அவங்க அந்தந்த வீட்டில் இருந்து தான் பலனை கொடுக்கணும். அப்படி வரும் பொழுது இந்த குருவும் சனியுமே சேர்ந்து இங்கே இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த பலன் எப்படி வரும்? இது ரொம்ப இக்கட்டாக தான் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 6 8 சுக்கிரன் 6லேருந்து அவர் பலனை தருவார், 6 குரு 8லேருந்து அந்த பலனை தருவார். இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதுதான் கணக்கு, இது ப்ராக்டிக்கலே அதான். அப்படி வரும் பொழுது அவங்க எந்த லெவலில் நன்மைகளை செய்வாங்க அப்படிங்கிறதையும் இந்த சனி கூட சேர்ந்துருக்காரு. குருவும் சனியும் 8ஆம் வீட்டில் சேர்ந்துருக்காங்க ரிஷபத்தில். அப்படி இருக்கும்போது இந்த குரு திசை எப்படி இருக்கும்? ஏன்னா குரு சனியோட சேர்ந்துருக்காருங்களா, அவள் பார்த்து இந்த இடத்துல அப்படி தலையிலாக மாறும். குரு தான் கெட்டவர், சனி நல்லவர். அப்படிங்கிறப்போ சனி தான் இங்கே நல்லது பண்ணுவார். 8ல் இருந்தாலும் இதுதான் சயின்ஸ், அவர் நல்லதை பண்ணுவார். குருவும் சுக்கிரனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்து கெடுப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, கொடுப்பாங்க, ஆனால் பெரியவர்களை நிற்க விட மாட்டாங்க, எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. அதே சமயம் லக்னத்துக்கு 7 செவ்வாயும் வேற எங்கேயாச்சும் இருந்து இவங்களோட தொடர்பு கொள்ளலாம், திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை கொடுத்துருவோம். அவ்வளோதான், இதுதான் வித்தியாசம். இப்போது குருவும் சுக்கிரனும் எப்படி பரிவர்த்தனை அடைச்சிருக்கும் போது எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள். துலா லக்னங்க. துலா லக்னத்துக்கு 1 8 சுக்கிரன் 3 6 குருங்க. இப்போ குரு வீட்டில் சுக்கிரன் வீட்டில் குரு கூட சனி இருக்கிறாருங்க. 4 5 யோகாதிபதியான சனி குருவோட சேர்ந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறார். முதல்ல ஒவ்வொன்றையாக பார்த்தோம்னா உங்களுக்கு விட கிடைச்சிடும். சனி வந்து 4 5 வருங்க. அவர் 8ஆம் வீட்டு. பொதுவாகவே சனி 8ஆம் வீட்டில் இருந்தால் ஆயுசு கெட்டி, நல்ல ஆயுசு கிடைக்கும். ஓகே, சுபத்துவம் அடையுது, 8ஆம் வீடும் சுபத்துவம் அடையுது. அந்த வகையில் நோயும் பெரிய அளவில் கொடுக்க மாட்டார், ஆயுசும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா குரு இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்தபடியாக இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை 6 குரு 8ல் இருந்து அவரது பலனை தருவார், 6ஆம் வீட்டு பலனை.
எட்டுக்குடைய சுக்கிரன் 6ஆம் வீட்டிலிருந்து அந்த பலனை தருவார். ஆனால் லக்னத்தை பார்க்கவில்லை. லக்னத்தை பார்த்தால் லக்ன பலனை கொடுப்பார். இப்படிதான் நம்ம பார்க்கணும். அவர் லக்ன பாலத்தை பார்த்திருந்தா அவர் லக்ன பலனை கொடுப்பார். அவர் 8ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டு பரிவர்த்தனை அடைகிறதுனால அந்த 8ஆம் வீட்டு பலன்களையும் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த கெடு பலன்களாக வரும். 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2 பேருமே 12ஆம் வீட்டை பார்க்குறாங்க. பாருங்க, சுக்கிரன் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, குருவும் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி வரும் பொழுது இந்த லக்னாதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனும் 12ஆம் வீட்டை பார்த்து குருவும் 12ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள். அதுக்கு அடுத்தபடியா இந்த குரு திசை அவர் கேட்கறது, இந்த குரு திசை எப்படி இருக்கும்னா, இந்த குரு கொடுத்து கெடுப்பார். வேற ஒன்றும் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 6 8இல் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பார், 12ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த 3 வீட்டையும் பாருங்க, 12 2 4 பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது 5 7 9 பார்வையாக குரு பார்ப்பார். இப்போ பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சனியும் இந்த வீட்டை பார்ப்பார். ஆனால் இந்த இடத்துல சனி கெடுக்க மாட்டாங்க. சனி கண்டிப்பாக கெடுக்க மாட்டார். இப்போ கெடுக்கிறது பூரா இங்கே குரு தான். அப்படி தலைகளாக வேலை செய்யும். குரு தான் கெடுப்பார். சனி நல்லதான் பண்ணுவார். இவர் கெடுக்கிற கெடுதலை நல்லதா மாத்துறது தான் சனியோட வேலை. அந்த மாதிரி அமைஞ்சிருந்த லக்னத்துக்கு. அப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு இந்த குரு திசையில் நிறைய 6 8இல் இருக்கிறாரா, அப்படி இருக்கும் பொழுது நல்ல விபரீத ராஜயோகமாக பணங்களை எல்லாம் கொடுத்து அந்த திசை முடியும் போது ஒன்றுமே எல்லாம் பண்ணிடுவார். இதுதான் விஷயம். குரு திசையில் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து எதையுமே சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பல பிரச்சனை, அதாவது ஜாலியாக செலவு பண்ணுற மாதிரி கொண்டு போய் குரு திசை முடிஞ்சு சனி திசை சுயபுத்தி முடிஞ்சு சனி திசை புதன் புத்தி வரும்பொழுது தான் இவர் ஒரு நல்ல நிலைமைக்கே வருவார். இந்த சனி தான் நல்லதுகளை பண்ணுவார், நிலையான நன்மைகளை செய்வார். இந்த குரு கொடுத்து கெடுப்பார். சுக்கிர திசை வந்துச்சு அப்படின்னா, சுக்கிர திசை வந்து சுக்கிர திசையை பொறுத்தா சுக்கிர திசையை அதே தான் பண்ணும். ஏன் அப்படின்னா, இவங்க 2 பேருமே 6 8 குடையவர்கள். 6 8 குடையவர்களாகி பரிவர்த்தனை அடையும் பொழுது அது நல்ல சுகபோகமாக சுத்தக்கூடியது இந்த மாதிரி பண்ணிட்டு எந்த சொத்தையும் நிற்க விடாது, கொடுத்து கெடுத்து விடும். ஆனால் இந்த இடத்துல இந்த இந்த லக்னாதிபதி நல்ல மனிதராக மாற்றக்கூடியது இந்த சனி தாங்க. ஏன்னா சனி குருவோட இணைந்து அம்சமாக இருக்கிறாரு, 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த சனி தான் யோக அமைப்புகளை கொடுத்து விடுவார். இவர் 10ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பார். அது நல்ல அமைப்பு. அப்படி வரும் பொழுது இந்த சனி திசை தான் இவருக்கு, அது 2மே நல்லா இருக்கும். இருந்தாலும் குரு திசை கொடுக்கறதெல்லாம் கெடுத்துரும். சனி திசை அந்த சொத்துக்களை சேர்த்து வைக்க வைக்கும். இதுதான் வித்தியாசம். குரு தான் நல்லது பண்ணுவார் நினைப்போம், இங்கே சனி தான் நல்லது பண்ணுவார். இதுதான் வித்தியாசம். அதே மாதிரி இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறது ஒரு பெரிய யோகம் இல்லை. ஏன்னா இந்த லக்னத்திற்கு 6 8இல் பரிவர்த்தனை அடையக்கூடாது. அடைந்தால் நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி சுகபோகமாக இருந்து கடைசியில் திசை முடியும் போது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்து அதை நிறுத்திடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 8இல் இருந்த குரு 2ஆம் வீட்டை பார்க்கும்போது குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுப்பார். இந்த செவ்வாய் இருக்கும் நிலைமையை பொறுத்து 2 திருமண வாய்ப்புகளையும் கொடுத்து விடுவார். ஏன்னா சுக்கிரனும் 6இல் இருக்கிறார். 2 திருமண அமைப்புகளையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துவார். ஆனால் அதுக்கு செவ்வாய் எந்த நிலைமை இருக்கிறாரு, புதன் எந்த நிலைமை இருக்கிறாரோ அதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறும். இப்போ நம்ம பார்க்கறது குரு சனி 8ஆம் வீட்டில் இருந்தால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ இந்த குரு எங்கே இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு ஏதாச்சும் ஒரு கெடுதலை பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் என்ன இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் பரிவர்த்தனை மட்டும் அடைஞ்சிருக்கிறதுனால சுக்கிரன் தான் கடன் எல்லாத்தையும் கொடுப்பாரு. இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் இல்லாமல் ஓரளவுக்கு சுகபோகமாக செலவு பண்ணுறது மட்டும் பணம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்து முடிச்சிடும் அந்த திசை. இதுதான் இந்த குரு சனி அமைப்பு 8இல் இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம். மற்றபடி மற்ற கிரகங்கள் செவ்வாய் எங்கே இருக்கிறது, சூரியன் சந்திரன் எங்கே இருக்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய அமைப்புகள் மாறும். ஓகே, தேங்க்ஸ்.